ஹலோ கைஸ், நீங்கள் ரீசெண்டாக மோனிகா பாடி கேட்டிருப்பீங்க. அதில் ஒருத்தர் வந்து டான்ஸில் மரண குத்திருப்பார். சரி, அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்கெல்லாம் போகலாம். அவர் பேர் வந்து செபியன் சகீர். இவர் வந்து அக்டோபர் 12 1983 பிறகுறாரு. இவர் சினிமாவில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. 2003 வந்து உதவி இயக்குனராக சினிமாவில் வந்து சினிமாக்குள்ளே தலையை நுழைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து 2013 வந்து ஒரு 10 வருஷம் கழித்து இவர் வந்து சின்ன சின்ன ரோலில் வந்து ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கூட வந்து பக்கத்தில் ரோலு, காமெடியன் ரோல், இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் வந்து ஆக்டிங் பண்ணி சினிமாக்குள்ளே உழவு பண்ணுறாரு. சரி, அதோடு நிறுத்தாமல் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டேரக்டர் தனியாக ஒரு டேரக்டர் படம் எடுக்கிறார். முன்னே வந்து உதவி இயக்குனராக தான் இருந்தார். ரெண்டாவது என்ன பண்ணார், தனியாக படத்தை எடுக்கிறார். அந்த படம் வந்து நல்லபடியாக படுத்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி, இவர் டேரக்டராக கூட நிற்காமல் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா 2017 டேரக்டராக இது பண்ணார். 2018 வந்து ஒரு படத்தில் நடித்து பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு ஒரு நேமை வாங்குறாரு. அதோடு நிறுத்தாமல் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார்னா, மஞ்சமுல் பாய்ஸில் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் மூலியம் அவர் வந்து சரியான ஃபேமஸ் ஆகிட்டார். மக்கள் மனசு இடம் முடிச்சிட்டாரு. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கிய டேரக்டரிஸ்டாக இருக்கார் லோகேஷ் கனகராஜ். வந்து அவர் இயக்கத்தில் போயிட்டு இருக்க கூலி படத்தில் வந்து இவருக்கு முக்கியமான ரோல் கொடுத்து அதில் ரிலீஸ் ஆன மோனிகா பாட்டில் வந்து இவர் நல்ல டான்ஸ் ஆகி தமிழ்நாடு மக்கள் மனசில் இன்னும் இடம் பிடிச்சிட்டாரு. அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. அவர் 41 வயசு ஆகுது. ஏஜ் ஒன்லி நம்பர் மட்டும்தான், வாழ்க்கையில் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. இருப்போம். இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிறகு சந்திப்போம்.